இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலும் கோலோச்சி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மேலாளராக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை என்றால் என்ன பாதுகாப்பு இந்த மற்ற பெண்களுக்கு இன்னைக்கு அவங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எங்கே சென்றாலும் என்ன இருக்குன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை. ஏன்னா அவர் எதற்கு இங்கே வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. தப்பானதை நீங்கள் முன்னோட்டு பண்ணக்கூடாது. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, டெய்லி இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸோ ஒரு ப்ளஸ் நியூஸோ ஏதாவது போடுறீங்களா? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு கேப்டன் அவர்களுக்கு பூஜை செஞ்சுட்டு எங்களுடைய டெய்லி ஒர்க் தொடங்க வந்திருக்கேன். ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன ரீசனுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு பதில் நான் சொல்றேன். அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகை தந்திருக்காரு. என்டிஏவோட கூட்டணியை இன்னும் பலப்படுத்தும் விதத்துல நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. தேமுதிக ஏற்கனவே முடிவெடுத்து தான் நம்ம மாநாட்டில் சொல்லியிருந்தோம். அந்த முடிவு என்னன்றத தொண்டர்கள் ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் சொல்லுங்க. எங்க தொண்டர்கள் காத்திருக்காங்களா? எங்க தொண்டர்கள் காத்திருக்காங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம், சரிங்களா? நீங்க ப்ரெஸ் பீப்புள் தான் காத்திருக்கீங்க, தொண்டர்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. இருந்தாலும் எப்பவுமே நீங்க தலைமை அலுவலகத்துக்கு வந்தா எப்பவுமே நான் உங்களை அவாய்ட் பண்ணதே கிடையாது. நீங்க வந்ததையும் மதிச்சு எப்பவுமே உங்களுக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்ற யாரும் இப்படி கொடுக்குறாங்களான்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஏன்னா டெய்லி இங்க அன்னதானம் நடக்குது, டெய்லி தலைவருக்கு பூஜை நடக்குது, இங்க எவ்வளோ பேர் கேப்டனை பார்க்குறாங்கன்றதெல்லாம் நீங்க டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஸோ நீங்க கேட்குற பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மக்கள் பிரச்சனையை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம அரசியல் என்பது மக்களுக்காக தான் இந்த அரசியல். அப்படி இருக்கின்ற வகையில் இன்னைக்கு நம்ம முக்கியமாக நான் ஒரு பெண் தலைவராக இருக்கும் பொழுது மதுரையில் LICல அலுவலராக இருந்த கல்யாணி அப்படின்றவர் ஒரு தவறை சுட்டி காட்டியதால உடன் பணியாற்றுகின்ற ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கார். இது தீ விபத்து என்று நாடகம் ஆனாங்க. ஆனா இன்னைக்கு ஆய்வு செய்து அது திட்டமிட்டப்பட்ட படுகொலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவரை கைது செய்திருக்காங்க. அதற்காக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தேமுதிக சார்பா பாராட்டுகளை தெரிவிச்சு. ஏன்னா இது வெறுமனே கண் துடைப்பாக ஆக்சிடென்ட் முடிச்சிடாம அதன் பின்னணி என்ன என்பது ஆராய்ஞ்சு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் மேலாளர் அவங்க அந்த ராமகிருஷ்ணன் என்பவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி கண்டிச்சதுனால அந்த அம்மா மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கார். இது எந்த அளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக நாம கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலும் கோலோச்சி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மேலாளராக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை என்றால் என்ன பாதுகாப்பு இந்த மற்ற பெண்களுக்கு இன்னைக்கு அவங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் எங்க சென்றாலும் என்ன இருக்குன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சட்டம் நிச்சயமாக இந்த விஷயத்துல கடுமையான ஒரு தண்டனையை ராமகிருஷ்ணனுக்கு வழங்க வேண்டும் என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பெண்ணா இல்ல ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக இதை நான் நீதி அரசர்களை கேட்டுக்கிறேன். உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனையை அவருக்கு தரணும். ஒரு உயிரை அப்படி அவ்வளோ அனாவசியமா அவர் கொண்டிருக்காருன்னு இது ஏத்துக்கக்கூடியது கிடையாது. அதே போல அவர் பணியாற்றிய LIC நிறுவனத்துக்கும் ஒரு வேண்டுதல், அந்த அம்மாவுக்கு குடும்பத்துக்கு உரிய நிதி வழங்கி அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பை தரணும். இது போன்ற நிகழ்வு வேறு எங்கும் நடக்காத வண்ணம் சட்டம் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு கொடுக்கிற தண்டனை இனி அந்த மாதிரி எண்ணம் கூட யாருக்கு வரக்கூடாது அப்படின்ற அளவு கடுமையான ஒரு தண்டனையா இருக்கணும். அதே போல நேற்று சென்னையில் பார்க்குறோம், டெலிவரி பாய் பைக்கில் போறாரு, அவரை சுற்றி ரோட்டில் பட்ட பகலை வெட்டி கொலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது மாதிரி கொலைகள் எங்கு பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே மிக மிக மனசு கஷ்டமாக இருக்குது. கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கஞ்சா போதைகளை நிச்சயம் கட்டுப்படுத்தணும். இது போல சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை நிச்சயம் இந்த அரசு உருவாக்கணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்ம மணலூர்பேட்டை, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒரு பெண்மணி உயிர் இழந்திருக்காங்க. கூட இருந்த 15-20 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. தேமுதிக சார்பாக எங்கள் மாவட்ட செயலாளர் கருணாகரனை எங்கள் கழகத்தினரை சென்று அவங்களுக்கு அட்மிட் ஆனவங்களுக்கு ஆறுதலும் இறந்தவர்கள் உயிருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அரசு நிதி அறிவிச்சிருக்காங்க, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இது போன்ற ஒரு பொது இடத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் முன்கூட்டியே காவல்துறை பாதுகாப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா
இது போல சிலிண்டர் வெடிக்கிறது, கேஸ் பலூன் வெடிக்கிறது, பட்டாசு தொழிற்சாலையில் விருதுநகரில் இது மாதிரி பல விபத்துகள் எங்கு பார்த்தாலும் நடக்கு. இதில் அப்பாவி உயிர்கள் பலியாறாங்க. நிச்சயம் இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டும் என்பதை மக்களுடைய கோரிக்கையாக தேமுதிக சார்பாக நான் வைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பல முறை உங்கள் எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன். எங்களை விட நீங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நாங்கள் யாரோட கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்றதுல. அந்த வகையில் பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். அதனால் இன்னைக்கு நானே சேனலில் பார்த்தேன், அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுகிறாரு, நீங்கள் தான் போடுறீங்க. எங்களுக்கே இன்னும் தகவல் வரல. யார் உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் உண்மை. இன்னும் நான் இப்போ இங்கே தான் நிற்கிறேன் தலைமை அலுவலகத்தில். எங்களை சுற்றி எங்கள் கழக நிர்வாகிகள் இருக்கேன். எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்குறாங்க என்பது உண்மையிலே எனக்கு புரியலை. நான் பல முறை உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க, நான் வந்து விளக்கம் சொல்கிறேன்னு. பட் நீங்கள் உங்கள் செய்தியை போடுற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் போட்ட செய்தியில் 1% கூட உண்மை இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை. ஏன்னா அவர் எதற்கு இங்கே வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்கள் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை பார்க்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அவங்க நான் தெளிவாக சொல்கிறேன், நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் நான் சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்கள் எடுத்தால் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட போகிறது உங்களை தான். இப்போவும் சொல்கிறேன். அதனால் தவறான செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ சம்பந்தமா யாரும் நம்ம கூட்டணி கூட போகிறோமா? யார் கூட கூட்டணின்ற முடிவு எடுத்துருக்கோம்? இல்லை, அதுதான் இன்னும் நாங்கள் டிசிஷன் எடுக்கல. நீங்கள் கேட்குறீங்க என்டிஏன்னு. அவர் வந்திருக்காரு, 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமான்றது கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால் உங்களை மாதிரி தான் நானும் எதுவும் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை சார்ந்த பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல தான், மாநாட்டிலையும் ப்ரெஸ் மீட்லேயும் நான் சொன்னது போல, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசித்து ஒரு தெளிவான ஒரு முடிவை பத்திரிகை நண்பர்களாக உங்களை அழைச்சு நாங்கள் அறிவிப்பேன். அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் கட்ட பயணத்திற்கு நாங்கள் கிளம்புறோம். அதுவும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த பயணமும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் 4ஆம் கட்ட பயணம் நாங்கள் தொடர இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் யாருடனாவது கூட்டணி முடிவானால் உறுதியாக உங்களை அழைச்சு நாங்கள் சொல்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாலிமர் சேனல், நீங்கள் தான் அன்றைக்கி வந்தீங்க. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அவர் பேர் வைக்கணுன்னாரு. நான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வாங்க பேர் வைக்கிறேன்னு தான் சொன்னேன். இவ்வளோதான் அன்றைக்கி நடந்தது. அதுக்குள்ளே நீங்கள் ஏதோ அவரை பிடிச்சி தள்ளின மாதிரியோ ஏதோ இந்த மாதிரி தயவு செஞ்சு தப்பானதை நீங்கள் முன்னோட்டு பண்ணக்கூடாது. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, டெய்லி இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸோ ஒரு ப்ளஸ் நியூஸோ ஏதாவது போடுறீங்களா? அப்புறம் அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன். அவங்களுக்கு வேண்டிய மரியாதை செலுத்தி தான் நான் அனுப்புகிறேன். ஏன்னா 12:30 நான் சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு போட்டு நான் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன், நான் பேர் வைக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தவறான செய்தியை இனிமேல் போட வேண்டாம் என்பதை எல்லா ப்ரெஸ்ஸையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இங்கே நடக்கிறது அத்தனையும் நல்ல விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் எதுவும் காமிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில் உங்கள் டிஆர்பி ஏற்றணுன்றதுக்காக தேமுதிகவை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட டைரெக்டாக கேளுங்க. நான் உங்களை டெய்லி கூப்பிட்டு பேசுகிறேன். உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு பதில் தப்பு செய்தியை தயவு செஞ்சு போட வேண்டாம். இது கடைகோடியில் இருக்கிற தொண்டர் வரைக்கும் அந்த சேனல்ஸ் மேலே கடும் கோபத்தை இது உண்டாக்குது. அது வேண்டாம். நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே ஃப்ரெண்ட்லியை நீங்களும் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கூட்டணி குறித்து நாங்கள் உறுதி செஞ்சிட்டோம், உரிய நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் நீங்கள் அறிவிப்பு செஞ்சீங்க. ஆனால் இப்போ கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கல அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலைன்னா எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். புரியுதுங்களா? முடிவு எடுத்துட்டோம்னா எங்கள் மாவட்ட கழக செயலாளர் மீட்டிங் நடந்தது இல்லையா, அவங்களோட பேசி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்பதை அவங்க கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன்.
தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபார்ம் கொடுத்தோம், அவங்க எந்த கூட்டணிக்கு போகணும் டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஒப்பீனியனும் கொடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க ஒப்பீனியனையும் அவங்க விருப்பம் யாருடன் செல்லணும் என்பதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். ஒரு டிசிஷன் எப்போ வரும்னா, ஒரு கூட்டணி என்பது அந்த கட்சிகளோட பேசி அவங்க தலைமை யார் இருக்காங்களோ அவங்க அறிவிக்கும் போது, இங்கே தலைமை கழகத்தில் நாங்கள் அறிவிக்கும் போது அது ஆதாரபூர்வமானது, அஃபிஷியலானது. அதற்கு முன்னாடி வருகின்ற செய்திகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ வந்து இப்போ தெளிவில்லாம இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி 23ஆம் தேதி வராரு. இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்து தமிழ்நாட்டுல இருக்காரு. ஆனா உங்களுக்கு அழைப்பு எதுவும் இல்லை அப்படின்றீங்க. அப்போ என்டிஏ கூட்டணி குழப்பத்துல தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? அது நீங்க பியூஷ் கோயல் இங்க வந்திருக்காரு, என்டிஏல இருக்கிற இன்னைக்கு பாஜகல இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க, அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இதை தேமுதிக அலுவலகத்தில் என்னிடம் கேட்டால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. இதற்கு முன்னாடி என்டிஏ அலைன்ஸ்ல நீங்க இருந்தீங்க. அழைப்பே வரலைங்கிறப்ப அது இல்ல, அது நான் சொல்ல முடியாதுல்ல. ஏதோ நடக்காத ஒரு விஷயத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க. அதனால் அதற்கு இப்ப பதில் சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் ஒரு தெளிவு. என்னங்க, இப்போ என்டிஏ அலைன்ஸ்ல ஏற்கனவே நீங்க இருந்தீங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் என்டிஏ அலைன்ஸ்ல உறுதிப்படுத்திருக்காரு. சரிங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு பேசல, சரியான தகவல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ சரியான ஒரு அணுகுமுறையில இல்லாம இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? இல்ல, அதுதான் இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். எங்க நிலைப்பாடு என்னன்றது உங்களை அழைச்சு நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன்னு சொல்றேனே உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை. முடிவு செய்யலைன்னா முடிவு பண்ணிட்டு மாநாட்டுல சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. அது எங்க மாவட்ட செயலாளரோட கலந்து ஆலோசனை முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் ஒன்று இருக்குல்ல, அறிவிப்புன்னு, அது ஒன்று வெயிட்டிங். நான் நிச்சயம் உங்களை அழைச்சு தான் எல்லாரும் முன்னாடியும் நான் அறிவிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் நல்ல செய்தி. அதை சொல்லிட்டேன், என்னையோட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்ட்டு. அதனால நாங்க பாத்துக்கிறோம். இது எங்க கட்சி, எங்க ஃபியூச்சர், எங்க நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு அந்நியா இல்ல, அம்மாவா மிகப்பெரிய பொறுப்போட மிகப்பெரிய கடமை கேப்டன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய ஒரு கட்சி மிக மிக பொறுப்புடன் மிக மிக அந்த பொறுப்புணர்வோடு நான் இருக்கேன். நிச்சயமாக உரிய நேரத்தில் அறிவிக்கிறேன். பியூஷ் கோயல்ல இருந்து அழைப்பு இன்னைக்கு வந்ததுன்னா நீங்க போய் பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுக்கு அழைச்சானே, சென்னையில தான் இருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு, உங்களுக்கு அழைப்பு வந்தா நீங்க போறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? இல்ல, அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்றேங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அவங்க மீட்டிங்கே என்னன்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியல. அவங்க கட்சி மீட்டிங்கா கூட்டணி மீட்டிங்கானே தெரியல. அதனால பொறுத்து இருப்போம். சரிங்களா? 23 தான் அவர் வர்றாரு, அன்னைக்கு பார்ப்போம். நான் தான் சொல்லிட்டேன். நீ ஒரு கட்சியா நீங்க கேக்குறீங்க. எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க. எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்லி தான், தோழமை கட்சி. ஆனா யாருடன் நாங்கள் இறுதி கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். நன்றி.